எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்னென்னா, ஈரானோட தலைநகரமான தெஹ்ரான் தாக்கி அங்கே இருக்கிற முக்கியமான தலைவர்களெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணது வந்து விடிய காலம் ஒரு 4 மணி இருக்கிறேன். நம்ம இந்த கோயத்து டைமுக்கு விடிய காலம் 4 மணிக்கு டவுன்லோட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குவைத்தில் நடந்த சம்பவம்லாம் இருக்குது. ஏன்னா எப்படி சொல்கிறது, பல தாக்குதல் நடந்திருக்கு இந்த குவைத்தில். அதில் முக்கியமான தாக்குதல் வந்து இந்த ஸ்வைக்கில் இருக்கிற இந்த பெட்ரோல் கார்ப்பரேஷன் துறை வளாகத்தை வந்து தாக்கியிருக்குது. முதல் தாக்குதல் அதுவாச்சா. ரெண்டாவது தாக்குதல் மீண்டும் மின் நிலையத்தையும் அதுக்கப்புறம் வந்து நீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் தாக்கி இருக்குது. அதுக்கப்புறம் தகவல் வந்து அது இன்னும் மேலே குவைத்தோட அமைச்சக அலுவலகங்கள் அடங்கியுள்ள அரசு வளாகத்தையே தாக்கி இருக்குது. இந்த 3 இடத்து பெருந்தாக்குதல் தொடர்ந்து இந்த மின் நிலையத்தை தாக்கி குவைத்தில் பல இடங்களில் வந்து மின்தடை ஏற்படும். இந்த 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஷெடியூல் பண்ணி விட்டுருக்காங்க. சில ஏரியாவில் வந்து மினிமம் 4 மணி நேரம் வந்து மின்தடை இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளி வந்திருக்கு. இதில் 11ஆம் தேதி வந்து நான் இருக்கிற நசீமில் கத்தா 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கத்தா நான் இருக்கிறது 3, 2னா அப்புறம் 3லேயும் தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சப்போஸ் 11ஆம் தேதி மின்தடை இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். இது வந்து வீடுகளுக்கு, அது இல்லாமல் பெரும்பாலான ஏரியாக்களில் வந்து அந்த தெருவில் இருக்கிற அந்த லைட்டுக்கெல்லாம் மின்தடை ஏற்பட்டு இருக்குது. இந்த அளவுக்கு ஈரான் வெறிகொண்டு தாக்குது. அதேமாரி அடுத்த தகவல் என்னென்னா, ட்ரோனர் வந்து பெருமைப்படுத்தியிருக்காரு. ஈரானில் வந்து என்னுடைய வீரர்களை வந்து அங்கேயே போய் தூக்கின்னு வந்துட்டேன், காப்பாற்றிட்டுன்னு வந்துட்டேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பெருமையாக சொல்கிற நேரம் ஈரான் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு. இவர் தான் அங்கே இருக்கிற மீதி இருக்கிற வீரர், இவரை நாங்கள் இன்னும் ஈரானில் தான் வச்சுருக்குறோம் அப்படின்ற மாரி பேசி அந்த வீடியோ வெளியிட்டிருக்கு. இன்னும் என்னென்ன தகவல் எப்படி இப்படி வருதுன்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். கடவுளை வேண்டிக்குவோம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். இது திறந்தா சாப்பாடு, ஒரு முட்டை. இது திறந்தா சிக்கன், கொஞ்சமாக பிசைஞ்சு கொஞ்சமாக சிக்கன் புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, சூப்பராக இருக்குது. இந்த சிக்கனுக்கு பரோட்டா இருந்துச்சுன்னா தரமான டேஸ்ட்டு. கெசரியா போயின்னு இருக்கேன். ஓனரோட அந்த சலூன் இருக்குதான்னு சொல்லிட்டு போய் பார்க்க சொன்னார், அதுக்கு போயின்னு இருக்கேன். அப்புறம் தகவல்னு பார்த்தா காலையில் தாக்குதலுக்கு உள்ளான அந்த அமைச்சக வளாகம், அதை போய் நிதித்துறை அமைச்சர் போய் ஆய்வு பண்ணி இது உடனே சீரமைச்சிடுவோம் அப்படின்ட்டு செக்கிங் பண்ணிவிட்டு வந்திருக்காரு. அதுக்கான ஃபோட்டோ தான் இது. அதுக்கப்புறம் வந்து 2 கடற்படை தியாகிகளோட குடும்பத்தை நலம் விசாரித்து அவங்க தியாகங்களை போற்றும்படி முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அவங்களோட குடும்பத்துக்கு நலம் விசாரிச்சிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் 2 ட்ரோனு, அதுக்கப்புறம் 1 ட்ரோனு, 3 ட்ரோனு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு தேசிய பாதுகாப்பு படை அறிவிச்சிருக்கு. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது. இதுமாரி தகவல் கொஞ்சம் வந்துனே தான் இருக்குது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போ கெசரியாவில் போய் அந்த சல்லோம் இருந்துச்சுன்னா வாங்கின்னு போவோம், இல்லைன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போவோம். அங்கே போய் வாங்குறது நான் என்னென்னு காட்டுறது. ஏற்கனவே தான் நிறைய வீடியோவில் காட்டியிருக்கேன்ல, அதெல்லாம் பார்ப்போம். மேடத்தை சைதில் எட்டுன்னு போய் அதுக்கப்புறம் தைமாஜியம்மை வந்து இந்த தண்ணியும் கிளினிக்ஸும் வாங்கின்னு வந்தோம். ஓனர் வந்ததால் தான் அதிகமாக தண்ணி வாங்குகிறாங்க. ஏன்னா அவர் இந்த ஹீட்ருன்ற நான் ஒன்று சொல்லுவாங்களே, பியூரிஃபை பண்ணி வர அந்த வீட்டில் வர்ற தண்ணி குடிக்க மாட்டார். கடையில் இருக்கிற வாங்குகிற தண்ணி தான் குடிப்பார். சரி, எடுத்து லிஃப்ட்டில் டின்னருக்கு பிஸா வந்திருக்கு. ஹோம்மேட் பிஸா, வீட்டிலே செஞ்சுது. நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு வரேன். வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கான வேலை ஃபைனல் தகவலாக
இந்த சில பகுதிகளில் இந்த சாலை மூடுவது பற்றி ஒரு விளக்கம் ஒன்று வெளியிட்டிருக்கு பொது பணித்துறை. அது வந்து இந்த 5ஆம் தேதியிலிருந்து எந்தெந்த ஏரியாவில் எப்படி எப்படி ரோடு பிளாக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு 6 இடம் போட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது வருது. பாருங்கள். அது இல்லாமல் எந்தெந்த ஏரியான்ட்டு இதில் சரியாக தெரியலாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனாக அதில் போடுறேன். எந்தெந்த ஏரியான்னு பார்த்துக்குங்க. என்ன எந்த பிரச்சனை எப்படி நடந்தாலும் இந்த கவர்மெண்ட்டு கரெக்டாக செக்கிங்கு, அந்த ரோடு சரி பண்ணுற வேலை, அப்புறம் ஏதாவது ஒரு விபத்து ஆச்சுன்னா அந்த இடம் சரி பண்ணுற வேலைன்னு உடனே இமிடியட்டாக அப்போ பண்ணினே இருக்காங்க. அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஏர்போர்ட் மூடியும் எப்படியாவது இங்கே இருக்கிற மக்கள் நாட்டுக்கு போகணுன்ட்டு சவுதி போயிட்டு அதுக்கு பஸ்ஸு விட்டு இதோட சேவை வந்து அங்கே தொடங்கி இப்படி எப்படியே அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். வீடியோலாம் முடித்து எடிட் பண்ணி நான் உக்காந்துருந்தேன். டைமு 11:30 மணி நைட்டு. ஒரு ரேஸ் சவுண்டு தான் ஹார்ட்டே நின்றுச்சு எனக்கு. இங்கே ஜாராவில் இருக்கிறவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல எவ்வளோ சவுண்டு கிடச்சின்னு. எனக்கு தெரிஞ்சு நையும் இல்லை தைமா 2 இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வீழ்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ நெஞ்சு சத்தியமாக நெஞ்சு ஒரு செகண்டு நின்று போச்சு எனக்கு. அந்தளவுக்கு பயங்கரமான சவுண்டு. என்னடா அங்கே வீந்துச்சு இங்கே வீந்துச்சுன்னு கடைசியில் நான் இருக்கிற இடத்துல போட ஆரம்பிச்சிட்டுங்க அப்படின்றது தான். சரி, நாளைக்கு உயிரோடு இருந்தால் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.